மரண தண்டனையை தூக்கு தண்டனையாக குறைக்க கோரும் புல்லரும் மனு உச்சநீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து நமது செய்தியாளர் கௌதம் கார்த்திகேயன் தரும் விரிவான தகவல்களை இப்பொழுது பார்க்கலாம். கௌதம், புல்லரின் மனு தள்ளுபடி செய்யப்பட்டது குறித்து விரிவா சொல்லுங்க. கௌதம், இன்றைக்கு ஜிஎஸ் சிங்வி, குரியன் ஜோசப், ஏகே சிக்ரி தலைமையிலான அமர்வு தேவேந்தர் பால் சிங்கரின் தூக்கு தண்டனையை மரண தண்டனையாக, அவருடைய தூக்கு தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைப்பது தொடர்பான தீர்ப்பினை அறிவித்திருக்கிறது. ஜிஎஸ் சிங்வி இது தொடர்பான தீர்ப்பினை படித்தார். அவர் படிக்கும்போது என்ன கூறினார் என்றால், தேவேந்தர் பால் சிங்கரின் முக்கிய கோரிக்கையான அவருடைய தூக்கு தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைக்க வேண்டும் என்பதற்கான எந்த ஒரு அம்சங்களும் முகாந்திரமும் அவருடைய மனுவில் இல்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதனையடுத்து அவருடைய மனுவினை தாங்கள் தள்ளுபடி செய்வதாகவும் தெரிவித்திருக்கிறார். தேவேந்தர் பால் சிங் புல்லர் 2011ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அதில் அவர் என்ன குறிப்பிட்டிருக்கிறார் என்றால், உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனுக்களை தான் தாக்கல் செய்ய போது தூக்கு தண்டனைக்கு எதிராக உச்சநீதிமன்ற நீதிபதிகளுக்கிடையே கருத்தொற்றுமை இல்லை, 2:1 என்ற அளவில் தான் தனக்கு தூக்கு தண்டனை கிடைத்திருந்தது. இதனை அடுத்து மீண்டும் உச்சநீதிமன்றத்தில் மறுசீராய்வு மனு ஒன்றினை தாக்கல் செய்திருந்தேன். அந்த மனுவினை இது தொடர்பாக அரசியல் சாசன அமர்வு கொண்டு இது தொடர்பான விசாரணையை நடத்தியிருக்க வேண்டும். எனினும் அரசியல் சாசன அமர்வில் இது தொடர்பான விசாரணை நடைபெறவில்லை. தொடர்ந்து இது தொடர்பாக இந்த சட்ட போராட்டத்தில் தாம் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகி இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். இதுபோன்ற காரணங்களை கணக்கில் கொண்டு தனக்கு விதிக்கப்பட்டுள்ள தூக்கு தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைக்க வேண்டும் என்று நீதிபதிகளிடம் கேட்டுக் கொண்டிருந்தார். சுமார் 2 ஆண்டுகளும் சுமார் 1 ஆண்டுக்கு மேலாக இது தொடர்பான விசாரணையானது உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இது தொடர்பாக நீதிபதி ஜிஎஸ் சிங்விக்கு ஒத்துழைப்பு அளிப்பதற்காக மூத்த வழக்கறிஞர்கள் ராம்ஜத் மல்லானி, அந்தி அர்ஜுனா போன்றவர் அமைக்கஸ் கூறியாக செயல்பட்டிருந்தார்கள். எனினும் தற்போது தேவேந்தர் பால் சிங்கர் புல்லரின் மனுவினை உச்சநீதிமன்றம் நிராகரித்திருக்கிறது. கௌதம், புல்லரின் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிற நிலையில நீதிபதிகள் இது தொடர்பா என்ன கருத்து தெரிவிச்சிருக்காங்க? நீதிபதிகள் முக்கியமாக எந்த ஒரு கருத்தையும் தெரிவிக்கவில்லை. அவர்கள் 2-3 வரிகளை தான் அவர்கள் என்ன உத்தரவில் குறிப்பிட்டிருக்கிறார்களோ அதை வாசித்திருக்கிறார்கள். முக்கியமாக எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை தூக்கு தண்டனை ஆயுள் தண்டனையாக குறைப்பதற்கு. எனவே இது தொடர்பான மனுவினை தாங்கள் தள்ளுபடி செய்வதாக அறிவித்திருக்கிறார்கள். முழு உத்தரவையும் நீதிபதிகள் வாசிக்கவில்லை. இதுவரை முழு உத்தரவும் யாருக்கும் கிடைக்கவில்லை. விரைவில் நீதிமன்றத்தின் இணையதளத்தில் அவர்கள் பதிவேற்றம் செய்வார்கள். அதற்கு பிறகுதான் தேவேந்தர் பால் சிங்கர் வைத்த கோரிக்கைகள் குறித்து நீதிபதிகள் என்ன கருத்து தெரிவித்திருக்கிறார்கள், எதற்காக அவருடைய கோரிக்கைகளை நிராகரித்திருக்கிறார்கள் என்பது போன்ற விஷயங்கள் தெரிய வரும். ஏனென்றால் அரசியல் சாசன அமர்வு வைக்கப்படவில்லை என்பது தேவேந்தர் பால் சிங் வைக்கப்படும் ஒரு குற்றச்சாட்டாக இருக்கிறது. தனக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டு விட்டது, மனநலம் பாதிக்கப்பட்டு விட்டது இந்த நீண்ட சட்ட போராட்டத்தின் காரணமாக என்று சொல்லியிருக்கிறார். 2வது காரணங்களுக்காக இதுபோன்ற தொடர்ந்து கருணை மனுக்களின் மீது நீண்ட நாட்களாக குடியரசுத் தலைவர் எந்த ஒரு முடிவும் எடுக்காமல் இருந்திருக்கிறார். இதுபோன்ற ஒரு 3 காரணங்களை அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த 3 காரணங்களையும் எதற்காக நீதிபதிகள் நிராகரித்திருக்கிறார்கள் என்பது நமக்கு அந்த விரைவில் அந்த தீர்ப்பு குறித்த நகல் கிடைக்கும் போதுதான் தெரிய வரும்.